நியூஸ் 7 தமிழின் ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருப்பவர் செஸ் உலகில் சாதனை படைத்து வரும் தமிழர், இந்தியாவின் இளம் வயது கிராண்ட் மாஸ்டரான திருமிகு குகேஷ் அவர்கள். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் குகேஷ். வணக்கம். குழு சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நடந்து முடிந்த அந்த செஸ் ஒலிம்பியாட்ல உங்களுடைய பங்களிப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய பெருமையை சேர்த்திருக்கு. அதில் வென்ற தருணத்தை பத்தி சொல்லுங்க. ஒலிம்பியாட் நம்ம இந்தியா, நம்ம சென்னைக்கு வந்ததில் இந்த செஸ் கம்யூனிட்டிக்கு அது பெருமை. அதில் என்னால் பங்கேற்க முடிஞ்சதில் எனக்கு சந்தோஷம். அண்ட் என்னோட பெர்ஃபார்மன்ஸும் லைக் ஒலிம்பியாடில் தான் என்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன். ஸோ எல்லோரும் காமிச்ச சப்போர்ட்டு, இந்த லவ்லலாம் அந்த பயங்கர மோட்டிவேட்டட் ஆகிட்டு என்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடிஞ்சது. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு போட்டியின் பொழுதும் நாங்கள் நியூஸ் 7 தமிழில் அந்த உங்களுடைய தொடர் வெற்றியாக இருந்தது. செஸ் ஒலிம்பியாட்டில் செய்திகளில் குகேஷ் இன்னைக்கு வென்றிருக்கார், இந்த போட்டியில் வென்றிருக்கார் அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த தங்கப்பதக்கம் வெல்றப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அது தங்கப்பதக்கம் 8th ரவுண்ட் ஆனப்புறம் நான் 8 out of 8 எடுத்தப்புறம் அது ரொம்ப பெருமை. அண்ட் கோல்டு வின் பண்ணி என்னோடய டீம் இந்தியா பிரான்ஸ் மெடல் வாங்க வச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, நீங்கள் நிறைய நாடுகளுக்கு போயிருப்பீங்க. அங்கே நடக்கிற போட்டிகளெல்லாம் கலந்துக்கிறப்போ சென்னையில் நடக்கிற இந்த போட்டியில் செஞ்சுருந்த ஏற்பாடுகள், அதுக்கு கொடுத்த வரவேற்பெல்லாம், நம்ம மக்கள் எல்லாம் அதை எப்படி வரவேற்றாங்க, அதை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் ஒலிம்பியாட் போகிறதுக்கு முன்னாடி அதோட எவ்வளோ ஹியூஜாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு நான் ஓப்பனிங் செரிமனிக்கு போகும்போது தான் எனக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சுது அவ்வளோ கிராண்டாக நடத்திருந்தாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அந்த நெக்ஸ்ட் டேவே எங்களுக்கு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கொஞ்சம் ஷாக்லேருந்து வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனால் இட் வாஸ் கிரேட். ஓகே, நீங்கள் ஓப்பனிங் செரிமனி அப்படின்னு பேசுகிறப்போ பிரம்மாண்டமாக நடந்த செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழாவில் நீங்களும் பிரக்ஞானந்தாவும் நம்ம முதலமைச்சரோடு சேர்ந்து பிரதமர் கிட்ட அந்த செஸ் ஒலிம்பியாட் ஜோதியை கொடுக்குற தருணம் எப்படி இருந்துச்சு? பெருமையான மூமெண்ட். நான் பிரக்ஞானந்தா மட்டும் இல்லை, விஜயலக்ஷ்மி சுப்ரமன் அவங்களும் இருந்தாங்க. அவங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் விமன் கிராண்ட் மாஸ்டர். ஸோ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதில் பெருமை. அண்ட் அந்த ஸ்டேஜில் நின்று அந்த க்ரௌடு, அவ்வளோ பெரிய க்ரௌட் நான் பார்க்கும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்தது. ஸோ அந்த மூமெண்ட் என்னால் எப்போவும் மறக்க முடியாது. எல்லாருமே கேட்பாங்க, ஒரு விஷயத்தில் நம்ம சாதித்தோம் அப்படின்னா அதனுடைய தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த செஸ் வேர்ல்டில் உங்களுடைய தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பிச்சது? நான் வீட்டில் இருக்கும்போது என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் சும்மா எல்லா வீட்லேயும் பண்ணுற மாதிரி சும்மா போர்ட் கேம்ஸ் நினச்சி நாங்கள் ஃபன்னாக விளையாடிட்டுருப்போம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6.5 years இருக்கும்போது எனக்கு முன்னாடி அப்பா அம்மா வீட்டில் ஆடுறதை பார்த்து எனக்கு செஸ்னால் என்னன்னு தெரியும். ஆனால் 6.5 years கிட்டத்தட்ட 6.5 years இருக்கும்போது ஸ்கூலில் எனக்கு ஒரு சம்மர் கேம்ப் வச்சாங்க. ஸோ அதில் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. கேரம், அபேக்கஸ், செஸ், அது மாதிரி. அதில் நான் செஸ்ஸில் என்ரோல் பண்ணேன். ஸோ ஸ்கூல் பீரியட் முடிஞ்ச அப்புறம். நீங்களா சூஸ் பண்ணீங்க செஸ்ஸில் நம்ம விளையாடலாம்? நான் சூஸ் பண்ணல. எங்கள் அம்மா எனக்கு ஏதோ குவாலிட்டிஸ் இருக்குதுன்னு அவங்க பார்த்துட்டு செஸ் ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு அம்மா நினச்சாங்க. ஸோ அம்மா நினச்சது இப்போ பல உயரங்களை சாதனைகளை தொட வச்சிருக்கு. ஆமாம், வேலம்மாள் ஸ்கூலில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த கேம்பில் தான் நான் ஃபஸ்ட்டு ரூல்ஸ் கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் நடந்தது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வேலம்மாள் ஸ்கூலில் இருந்த கோச்சஸ் எனக்கு டேலண்ட் இருக்குது, ஸோ நான் இதில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எஃபர்ட் எடுத்து அவங்க அகாடமிஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது. நீங்கள் வீட்டிலலாம் விளையாடினதை தாண்டி ஃபஸ்ட்டில் ஒரு ஜெயிச்ச தருணம் அது தெரியும், சொல்ல முடியுமா? எனக்கு ஞாபகம் நான் ஃபஸ்ட்டு பெருசாக நினச்ச ஒரு வெற்றினா அது ஸ்டேட் சாம்பியன்ஷிப் ஒரு மதுரையில் நடந்தது. Under 9 நினைக்கிறேன், Under 9 கேட்டகரி. ஸோ அதுதான் எனக்கு
ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய வெற்றி. உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்த, ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு வெற்றி. ஆமாம். அடுத்ததான் இந்த மாதிரி போகிறப்போ உங்களுக்கு இந்த பதக்கங்களை வென்று கொடுத்த கேம்ஸ் அப்படின்னா உங்களுக்கும் இன்னும் கான்ஃபிடென்ட், நம்ம இதில் இன்னும் நிறைய சாதிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்த கேம்ஸை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு கேம் எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குன்னா, நான் ஃப்ரான்ஸில் ஒரு வாட்டி நான் ஒரு டோர்னமெண்ட் ஆடினேன். அந்த டோர்னமெண்ட்டில் தான் நான் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் ஆனேன். ஸோ இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் வந்து கிராண்ட் மாஸ்டருக்கு ஒரு ஸ்டெப் கீழே மாதிரி. ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் நான் ஆடின 2 கேம்ஸ், ஒரு ஸ்பானிஷ் ஜிஎம்மையும் அப்புறம் இன்னொரு யுக்ரைனியன் ஜிஎம்மையும் பீட் பண்ணேன். ஸோ அந்த 2 கேம்ஸ் தான் எனக்கு லைக் இன்னும் கூட ஞாபகம் இருக்குது. அந்த 2 கேம்ஸில் தான் எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்தது. நிறைய பேரும் சொல்லுவாங்க, ஸோ என்னை பற்றி நோட்டீஸ் பண்ணது அந்த 2 கேம்ஸ்னால தான் சொல்லுவாங்க. ஸோ செஸ்ல உங்களுக்கு பிடித்த வீரர்கள்? எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆனந்த் சார், நம்ம இந்தியன்னால ஆனந்த் சார் எப்போவுமே ரோல் மாடல். இன்னும் கூட இந்தியாவின் செஸ் பெருமை அவர். ஆமாம், இன்னும் கூட ஆனந்த் சார் ரோல் மாடல். அப்புறம் அவரோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சது ஒரு பெரிய விஷயம் எனக்கு. அவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு? நீங்கள் என்னென்னலாம் கேட்டு அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவரோட ஜஸ்ட் நார்மல் கேஷுவலாக இன்ட்ராக்ட் பண்ணுறதே ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. அவர் சொல்கிற சின்ன சின்ன தாட்ஸ், அப்புறம் அவரோட செஸ்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ இம்பேக்ட் ஆகிருக்குன்னு என்னால் சொல்லவே முடியாது. அவ்வளோ பெரிய கிஃப்ட் மாதிரி எனக்கு. இன்னைக்கு நாங்கள் ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சியில் உங்களை இன்டர்வியூ பண்ண வரலாம் அப்படிங்கிறப்போ உங்கள் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது. அந்த ஃபங்க்ஷன் என்னென்னா உங்களுக்கான பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழாவில் கலந்துக்கிட்டவர் செஸ் உலகில் நம்முடைய இந்தியாவின் பெருமை விஸ்வநாதன் ஆனந்த். அவர் உங்களை பாராட்டின தருணம், அவர்களோடு உங்களுக்கு இருக்கிற அந்த நெருக்கம் பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இன்னைக்கு என்னோட ஸ்கூல் ஃபெலிசிட்டேட் பண்ணாங்க ஒலிம்பியாட் கோல்டு மெடலுக்காக. அதில் எனக்கு ஆனந்த் சார் வந்து பங்கேற்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஆனந்த் சாரோட நான் 2020 டிசம்பர்லேருந்து ரெகுலர் டச்சில் இருக்கேன். அவர் வெஸ்ட்பிரிட்ஜ் ஆனந்த் செஸ் அகாடமி, அவரோட செஸ் அகாடமியில் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். அந்த வாக்கா வெஸ்ட்பிரிட்ஜ் ஆனந்த் செஸ் அகாடமினால எனக்கு ஆனந்த் சாரோட மட்டும் இல்லை, நிறைய கோச்சஸோடையும் எனக்கு ரெகுலர் டச் இருக்க முடியுது. ஆனால் ஸ்பெஷலாக ஆனந்த் சாரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுல நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அண்ட் எனக்கு ரெகுலராக கிளாஸஸ் இருக்கும். ஏதாவது டவுட்ஸ்னால் நான் ஆனந்த் சாரை கேட்பேன். அண்ட் அவர் அளவுக்கு யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை டாப் லெவலில். ஸோ அவர் சொல்கிற ஒரு விஷயமும் எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நீங்கள் ஆனந்த் சார்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு கேமில் இதெல்லாம் எனக்கு வெற்றிக்கு இன்னும் கூடுதலாக சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா என்னென்ன விஷயங்களை மென்ஷன் பண்ணுவீங்க? செஸ்ஸில் சில பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும்போது நான் ஒரு வாட்டி ஆனந்த் சார் கேட்டேன். அண்ட் ஆனந்த் சார் சொன்னார், இந்த ஓப்பனிங் இந்த பேட்டர்ன்ஸில் நம்ம சில கேம்ஸ் ஆடி பார்க்கலான்ட்டு. ஸோ அவரோட சில கேம்ஸ் ஆடும்போது எனக்கு அந்த பேட்டர்ன்ஸ் இன்னும் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. அண்ட் அதை யூஸ் பண்ணி நான் நிறைய கேம்ஸ் வின் பண்ணியிருக்கேன். செஸ்ஸில் ஒரு பக்கம் இந்த இளம் வயதிலே நீங்கள் சாதிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஸ்டடீஸ் இப்போ எப்படி போயிட்டுருக்கு? இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள்? இப்போ நான் கரண்ட்டாக 10th ஸ்டாண்டர்டில் இருக்கேன். வேலம்மாள் ஸ்கூல் தான். கிட்டத்தட்ட ஒரு 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரெகுலராக ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். அப்புறம் செஸ்ஸும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன் சைட் பை சைட். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு லெவல் ரீச் ஆன அப்புறம் எனக்கு அப்ராட் ட்ராவல் பண்ணுறதா இருந்தது. இன்னும் ட்ரைனிங்க்கு நிறைய டைம் வேண்டியதாக இருந்தது. என்னால் ஸ்டடீஸ் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ எங்கள் அப்பா அம்மா ஸ்கூலோட பேசி லைக் என்னோடய ஸ்கூல் பயங்கர சப்போர்ட்டிவ் என்னோட கரியருக்கு. ஸோ அவங்க எனக்கு பெர்மிஷன்ஸ், எனக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி எனக்கு ட்ரைனிங் டோர்னமெண்ட்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய பெர்மிஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு என்னோடய ஸ்கூல் அவ்வளோ சப்போர்ட்டிவாக முடிஞ்சதுனால தான் என்னால் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போதைக்கு நான் அகாடமிக்ஸ் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ் செஸ்ஸில் தான். என்னோடய ஸ்கூல் ரெகுலராக என்னோடய கரியர் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட் லவ்வுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். ஓகே, அடுத்ததாக உங்களுடைய சாதனையின் உச்சம் என்னன்னா, உலகிலேயே செஸ் உலகில் முதல் வீரராக இருக்கக்கூடிய கால்சனையே நீங்கள் பீட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. கால்சனையே வீழ்த்திய இளம் வயது கிராண்ட் மாஸ்டர் நீங்கள் தான். அந்த கேம் எப்படி இருந்துச்சு?
ஸோ இந்த அக்டோபரில் நான் மேக்னஸை பீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே ஒரு 1 or 2 கேம்ஸ் ஆடியிருக்கேன். அதில் ஒரு கேம் தோற்றுருந்து, அப்புறம் இன்னொரு கேம் ட்ரா ஆயிருந்தது. ஸோ இந்த கேம் வரும்போது இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லைக் சீரியஸ் டோர்னமெண்ட் கேம் மாதிரி. இந்த கேம் லைக் எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியல, ஏன்னா ஆன்லைன் தான், அவர் எதிரில் இல்லை. அதனால எப்பவும் போல தான் நான் ஆடினேன். ஆனால் அந்த கேம் எப்படி இருந்ததுன்னா, லைக் எனக்கு ஓப்பனிங்கில் எனக்கு அட்வான்டேஜ் வந்ததுன்னு நான் நினச்சேன். பட் அதில் ஒன்றும் இல்லை. ஸோ நான் கொஞ்சம் ஓவர் ப்ரெஸ் பண்ணதில் நான் சில தவறுகள் பண்ணேன். அப்புறம் அவர் மேக்னஸ் வந்து கிளியர்லி பெட்டர் பொசிஷன் வந்துச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் நான் ஒரு ட்ரிக் மைண்டில் வச்சுருந்தேன். அவர் அந்த மிஸ்டேக் பண்ணார். ஸோ அந்த ட்ரிக்கை அவர் மிஸ் பண்ணிட்டார். அந்த நேரத்தில் நீங்கள் யோசித்த ஒரு மூவ் தான் உங்களுக்கு அந்த வெற்றி, அதாவது கால்சனையே வீழ்த்தின ஒரு இளம் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பட்டம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த செஸ்ஸில் உங்களுடைய பாயிண்ட்ஸ் என்ன, உங்களுடைய ரேங்க் என்ன? என்னோடய ரேட்டிங் கரண்ட்டாக 2725. ஸோ இப்போது கரண்ட்டாக நான் ஃபிடே ரேங்கிங்ஸில் வேர்ல்ட் நம்பர் 25 நினைக்கிறேன். அப்புறம் லைவ் ரேட்டிங்ஸில் வேர்ல்ட் நம்பர் 23. அப்புறம் இந்தியாவில் இப்போ நம்பர் 3. ஓகே, இன்னும் என்னென்ன உயரங்களை தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கோல்ஸ் என்னென்னலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? என்னோடய சின்ன வயசுலேருந்தே என்னோடய கோல் சேம் தான், வேர்ல்டில் பெஸ்ட் பிளேயர் ஆகணுன்றது. இன்னும் கூட அந்த கோலை நோக்கி தான் நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இவ்வளோ சாதிக்கும் பொழுது, அதுவும் இவ்வளோ இளம் வயதில் சாதிக்கும் பொழுது, ஒரு நாளை நீங்கள் எப்படி பிரிச்சுப்பீங்க? உங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன் எப்படி இருக்கும்? எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு? எனக்கு ஃபிக்ஸ்ட் ரூட்டீன் மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் நான் காலையில் எழுந்திருந்து நைட்டு எத்தனை மணிக்கு எழுந்துப்பீங்க? அது வேண்டாம் நினைக்கிறேன். பயங்கர லேட்டாக எழுந்திருப்பேன். ஸ்லீப்பிங் ஷெட்யூல் நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போதைக்கு பயங்கர மோசமாக இருக்குது. செஸ் பிளேயர்ஸ்க்கு அதுக்கு நார்மல் இருந்தாலும் கொஞ்சம் பெட்டர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் கிட்டத்தட்ட ஒரு மத்தியானம் கிட்ட எழுந்திருப்பேன். ஸோ மத்தியானம்லேருந்து நைட் தூங்குற வரைக்கும் மோஸ்ட்டாக செஸ் தான். அதுக்கப்புறம் நடுமத்தில் கொஞ்சம் பிரேக்ஸ் எடுப்பேன். அதில் ஒர்க் அவுட், அப்புறம் மெடிடேஷன் அது மாதிரி பண்ணுவேன். பிரதர், இப்போ அடுத்ததான் செஸ்ஸை தாண்டி நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மற்ற விஷயங்கள் என்னென்ன? ஸ்போர்ட்டில் சொல்லுங்கள் முதல்ல. ஸ்போர்ட்ஸ் எனக்கு பிடிச்சது வந்து எப்போவுமே எனக்கு பேட்மிண்டன் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. அண்ட் லாக்டவுனில் நான் வீட்டிலே கொஞ்சம் பேட்மிண்டன் விளையாடிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் லாஸ்ட் 1 இயராக எனக்கு டச் விட்டு போச்சு. அப்புறம் ரீசெண்டாக எனக்கு கிட்டத்தட்ட எல்லா ஸ்போர்ட்ஸுமே பிடிக்கும். ஆனால் இப்போது ரீசெண்டாக இந்த FIFA வேர்ல்ட் கப்னால ஃபுட்பால் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுவேன், அவ்வளோ விளையாட மாட்டேன். பட் விளையாட சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். ஸ்போர்ட்ஸை தாண்டி உங்களுக்கு இந்த என்டர்டெயின்மெண்ட் அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க? மூவிஸ் நான் முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன், இப்போ அவ்வளோவா கிடையாது. பட் ஏதாவது காமெடி அது மாதிரி ஏதாவது பார்த்து ஜஸ்ட் ரிலாக்ஸேஷன். வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது? இல்லை உங்களுக்கு கிடைக்கிற டைமில் வேறு என்னென்னலாம் பண்ணுவீங்க? அப்பப்போ நான் கொஞ்சம் செஸ் தவிர வேறு புக்ஸ் கூட படிப்பேன். கொரோனாக்கு முன்னாடி நாங்கள் ரெகுலராக இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர்ஸ் அது மாதிரி போயிட்டுருப்போம். கொரோனாக்கு அப்புறம் ஆல்சோ லைக் ஸ்கூலில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்கூலில் பிஸி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ அவ்வளோ ரெகுலராக கிடையாது. பட் போகும்போது நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன். 10ஆம் வகுப்பு படித்து வரும் குகேஷ் இந்தியாவின் இளம் வயது கிராண்ட் மாஸ்டர், செஸ் ஒலிம்பியாடில் தங்கம் வென்ற சாதனையாளன், சிறிய வயதிலேயே வேர்ல்ட் சாம்பியன் கால்சனை வென்ற பெருமைக்குரியவர், செஸ் தரவரிசையில் இந்திய அளவில் 3ஆம் இடம் பிடித்து உலகின் நம்பர் 1 என்ற கனவை நோக்கி பயணிக்கும் இவர் ஃபீனிக்ஸ் மனிதர்களில். இந்த சின்ன வயசுல நீங்க இவ்வளவு சாதனை படைச்சிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸோட சப்போர்ட் அதிகமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். எப்படியெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? ஆமாம், என்னோடய பேரண்ட்ஸ் பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்லேருந்து அம்மா எனக்கு செஸ்ஸில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னதே அவங்க அம்மா தான். அதுக்கப்புறம் லைக் ஸ்கூலில் நான் ஒரு லெவல் ரீச் ஆன அப்புறம் ஸ்கூலில் ஒரு பிரேக் எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய டெசிஷன்.
அந்த டெசிஷன் எடுக்கிறது பயங்கர சின்ன வயசில் இருந்தேன். ஸோ அதிலெல்லாம் அவங்க என்னோட செஸ்ஸுக்கு டாப் ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. நீங்க சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க லைஃப்ல அவங்க மாத்திக்கிட்ட விஷயங்கள்னா என்னென்ன? ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ணோம், ரெகுலராக ட்ராவல் பண்ணணுன்னு நினச்சப்போ என்னோட அப்பா அம்மா 2 பேரும் டாக்டர்ஸ். ஸோ என்னோட அப்பா வந்து அவரோட கிளினிக் அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஷட் டவுன் பண்ணிட்டாரு. ஸோ இப்போது ஜஸ்ட் என்னோட ட்ராவல் பண்ணி என்னோட சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவரோட ப்ரொஃபஷன் ஆல்மோஸ்ட் விட்டார். இப்போது ஜஸ்ட் வீட்டில் இருக்கும்போது அப்பப்போ கன்சல்டேஷன்ஸ் போகிறாரு, அவ்வளோதான். ஸோ அது ஒரு பெரிய டெசிஷன் எனக்காக பண்ணது. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் என்னோட ட்ராவல் பண்ணும்போது எனக்கு செஸ்ஸில் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணுன்ட்டு மற்ற எல்லா விஷயம், ஃபுட்டு, வெதர், க்ளோத்ஸ் எல்லாமே அவர் எங்கள் அப்பா பார்த்துப்பாரு. நீங்கள் கேமில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அப்பா பார்த்துப்பாரு. ஆமாம். ஓகே. அடுத்ததாக இந்த கொஷினை கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு மௌன யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செஸ்ஸை. அப்படிங்கிறப்போ உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கும்? என்னென்ன சாப்பிட்டா இந்த அளவுக்கு அறிவாளியாக மாறலாம்? ஃபுட் ஹேபிட்ஸ்ன்னு எதுவும் ஸ்ட்ரிக்ட் டயட்லாம் கிடையாது. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுவேன். அப்பப்போ சாப்பிடுவேன். பட் மோஸ்ட்டாக நிறைய இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அது மாதிரி எடுத்துப்பேன். பட் மற்றபடி நம்ம எல்லாம் நார்மலாக சாப்பிட்ற மாதிரி தோசை. ஓகே. உங்களுக்கு பிடிச்சது தோசை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை அதிகமாக சாப்பிட்றது தோசைன்னு எடுத்துக்கலாம்? அதிகமாக சாப்பிட்றது தோசை. ஓகே. எப்போவுமே நாம் ஒரு விஷயத்தை நம்பி சாதிக்கிறோம் அப்படின்னா மற்றவங்க நம்மளை நம்பணும். அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது மற்றவங்க கிட்டேருந்து நமக்கு கிடைக்கிற பாராட்டுகளாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை இன்னும் அதிகப்படுத்தின பாராட்டுகள் யார்கிட்டேருந்து கிடைச்சது? நிறைய டாப் லெவல் செஸ் பிளேயர்ஸ். ஃபர்ஸ்ட் நான் இந்த லெவல் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவ்வளோ ப்ராமினென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர், ஃபர்ஸ்ட் ஆனந்த் சார், அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னோட டேலண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. அப்புறம் நிறைய பாசிட்டிவான திங்ஸ் சொன்னாங்க. அவங்க டாப் லெவல் செஸ் பிளேயர்ஸாக இருந்தாலும் எனக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய சொன்னாங்க. ஆனந்த் சார், அனீஷ் கிரி ஒரு டச் பிளேயர், அப்புறம் ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து ஷக்ரியார் மமித்யார், அவரும் ஒரு டாப் 10 பிளேயர், அவரும் வந்து எனக்கு பயங்கர பாசிட்டிவ் திங்ஸ் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருந்தது. அப்புறம் மற்ற ஃபீல்ட்ஸ்லேருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 1 or 2 ட்வீட்ஸ் பண்ணியிருக்காரு என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி. ஸோ அது அப்புறம் சச்சின் டெண்டுல்கர் நான் மீட் பண்ணேன் ரீசெண்டாக. அதுக்கப்புறமா மீட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் சோஷியல் மீடியாவில் இட் வாஸ் நைஸ் மீட்டிங்கும் சொன்னாங்க. ஸோ கோவிட்க்கு அப்புறம் பெரும்பாலும் செஸ்ஸில் இந்த ஆன்லைன் கேம்ஸ் அதிகமாகிடுச்சு. அந்த வகையில் உங்களுக்கு செஸ்ஸில் ஆன்லைனில் விளையாடுறது பிடிக்குமா இல்லை நேரில் விளையாடுறது பிடிக்குமா? எனக்கு நேரில் ஆடுறது தான் கம்ஃபர்டபுள்னு சொல்ல முடியாது, பட் நேரில் ஆடுறது எனக்கு இன்னும் பிடிக்கும். ஏன்னா அந்த டோர்னமெண்ட் என்விரான்மெண்ட், ஆப்போனண்ட் நேராக இருப்பாங்க, எமோஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் இந்த டோர்னமெண்ட் என்விரான்மெண்ட், கேம் ஆன அப்புறம் அனலைஸ் பண்ணுறது, அதெல்லாம் ஆன்லைனில் கிடைக்காது. ஆன்லைனில் நம்ம தனியாக ஒரு ரூமில் இருப்போம், நம்ம அப்புறம் அந்த செஸ் போர்ட் பீசஸ் மட்டும்தான் இருக்கும். பட் ஓவர் த போர்டில் கேம் ஆன அப்புறம் அனலைஸ் பண்ணுறது, இந்த சின்ன சின்ன விஷயம் எனக்கு பிடிக்கும். ஸோ பிடிச்சதுன்னா நேரில் ஆடுறது, பட் ஆன்லைன்லேயும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக நீங்கள் சந்தித்த ஆப்பனன்ஸை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஆப்பனன்ஸ், அவங்க கூட நான் கேம் விளையாடுனது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா? நான் ஆடினதில் மேக்னஸ் கால்சனோட ஆடினது தான் எனக்கு, அவர் தான் இந்த உலகத்துலேயே பெஸ்ட் பிளேயர். ஸோ அவரோட ஃபைட் பண்ணதில் எனக்கு பெருமை. ஓகே. அண்ட் அவரோட இன்னும் கேம்ஸ் ஆட முடிஞ்சால் ஐட் பி ஹாப்பி. அப்போ இந்தியாவில் இளம் வயது 3rd ரேங்க்கில் நீங்கள் இருக்கிறீங்க, கிராண்ட் மாஸ்டர். அப்படிங்கிறப்போ நிறைய வெற்றிகள் தான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருந்தாலும் நீங்கள் சந்தித்த தோல்விகள், அந்த தோல்விகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தோல்விகள்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு செஸ் க்ரோத்தில். தோல்விகள் அப்படிங்கிறது முக்கியம். ஏன் முக்கியம்? நம்ம ஏதாவது சரியாக பண்ணாத போது தான் அதை பற்றி யோசித்து நம்ம நிறைய கற்றுப்போம். ஸோ அது மாதிரி எனக்கு. ஆனால் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, ஒரு டோர்னமெண்ட்டில் ஒரு லாஸ் ஆனப்புறம் அது நெக்ஸ்ட் கேமுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடாது.
அந்த நெக்ஸ்ட் கேமும் அதே மாதிரி ஒரு பேட் மூடில் போய் ஆடக்கூடாது. அது நான் சின்ன வயசில் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு லாக்டவுன் முன்னாடி கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டு நான் இந்த லாஸை நெக்ஸ்ட் கேமுக்கு கொண்டு போயிட்டுருப்பேன். ஆனால் இந்த லாக்டவுனில் நான் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், மென்டல் எக்ஸசைஸ்லாம் பண்ணப்புறம் இந்த லாஸஸ் கொஞ்சம் சீக்கிரமாக என்னால் மறக்க முடிஞ்சுட்டு நெக்ஸ்ட் கேமில் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வரத்துக்கு உங்களுக்கு உதவினது தியானம், இந்த மாதிரி விளையாட்டு, மற்ற இதுலெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணது காரணம். ஆமாம், கண்டிப்பாக. செஸ்ஸில் கருப்பு வெள்ளை 2 கலர் இருக்குது. உங்களுக்கு ஃபேவரட்டான கலர் இது? அப்படின்லாம் இல்லை, 2 கலர்ஸுமே ஒரு டோர்னமெண்ட்டில் நிறைய 2 கலர்ஸுமே ஆட வேண்டியதாக இருக்கும். ஸோ செஸ்ஸில் ராஜா, ராணி, மந்திரி, யானை இப்படிலாம் நிறைய பீஸ் இருக்கிறப்போ உங்களுக்கு ஃபேவரட்டான பீஸ் இது? எல்லாமே ஹார்மோனியஸாக யூஸ் பண்ணுறது தான் செஸ்ஸில் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஹார்மோனி தான் இம்பார்ட்டண்ட். இந்த ஒரு சிங்கிள் பீஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ எனக்கு மோஸ்ட்டாக எல்லாமே பிடிக்கும், பட் ஹார்மோனியஸாக ஒர்க் பண்ணும்போது தான் அது ஒரு பவர் தெரியும். ஓகே, இந்த இளம் வயதிலே கிராண்ட் மாஸ்டராக மாறிருக்கீங்க. உங்களுக்கு இருக்கிற கோல் அடுத்தடுத்தது என்னென்ன சாதிக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க? சின்ன வயசுலேருந்தே எனக்கு இருந்த கோல் ஒன்று தான், நல்ல பெஸ்ட் பிளேயர் என்ற ஆகிறது. அண்ட் இன்னும் கூட அந்த கோலை நோக்கி தான் நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் அந்த கோல் என்னால் அடைய முடிஞ்சதுன்னா பி ப்ரவுட். இப்போ உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை பார்த்து, உங்களுடைய கேம்ஸை பார்த்து நிறைய பேர் உங்களை ரோல் மாடலாக எடுத்திருப்பாங்க. இது மாதிரி நானும் செஸ்ஸில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? செஸ் இஸ் பயங்கர டிஃபிகல்ட்டான கேம். பட் ஒரு வாட்டி நான் செஸ் பார்க்கும்போது என்னோட கோல்ஸ், என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் எதெல்லாம் இருந்தாலும் என்னோட மெயின் ஃபோக்கஸ் வந்து ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுறது. ஜஸ்ட் என்ஜாய் பண்ணி கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் யூ கேன் செஸ்ஸில் பெட்டர் ஆகலாம். ஓகே, இப்போவும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய குழந்தைகள் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போவும் இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் ஸ்போர்ட்டில் அதிகமாக உங்களை கான்சென்ட்ரேட் பண்ண விட்டு அதில் உங்களை ஜெயிக்க வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஸ்போர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தைங்களோட அப்பா அம்மாவுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்னோடய பேரண்ட்ஸ் வந்து எப்போவுமே எனக்கு என்ன வேணுமோ, எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் டாப் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். மற்றவங்க செஸ்ஸுக்குன்னு வரணும்னு அவசியம் கிடையாது. பட் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் சப்போர்ட் பண்ணால் அது நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசினதில் இந்த செஸ்ஸுக்காக உங்களுடைய வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ உழைச்சிருக்கீங்க இவ்வளோ சின்ன வயசில் அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. இப்போது செஸ்ஸில் இந்தியா அளவில் நீங்கள் 3வது இடத்துல இருக்கீங்க. அடுத்ததாக நாங்கள் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுறப்போ முதல் இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபீனிக்ஸ் மனிதர்கள் குழு சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி. நேயர்களே, மீண்டும் மற்றொரு ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.